என்கிட்ட ஏன்னு ஒரு லைன் இருக்குது ஓகேங்களா. இந்த லைன் கூட பின்னு இன்னொரு சின்ன லைனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனோட பேர் என்ன தெரியுமா? ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏ ப்ளஸ் பியை வச்சு வரைஞ்ச இந்த லைனை வச்சு நான் ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயரோட பேர் என்னவா இருக்கும்னா ஏ ப்ளஸ் பி லைனை வச்சு வரைஞ்ச ஸ்கொயரோட பேர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்குள்ள நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 2 சின்ன ஸ்கொயர் இருக்குது. அதாவது இந்த ஏன்ற லைனை வச்சு நம்மளால் ஒரு ஸ்கொயரை வரைய முடியும் ஓகேங்களா. இது பேர் வந்து ஏ ஸ்கொயர். இப்போ இந்த பின்ற லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுமே நம்மளால் ஒரு ஸ்கொயர் வரைய முடியும். அது வந்து பி ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயராக இருக்க அந்த பெரிய ஸ்கொயருக்குள்ள நம்மக்கிட்ட ஏ ஸ்கொயர்னு ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயர்னு இன்னொரு ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த ஸ்கொயரில், இந்த பெரிய ஸ்கொயரில் இன்னும் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது. அது இந்த இடமும் கேப்பாக இருக்குது ஓகேங்களா. இது ரெண்டும் என்ன? ஃபஸ்ட்டு இந்த பி ஸ்கொயர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்குது. இதை நான் மேலே மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம நீளமான சைடையும் குறுகலான சைடையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இதோட நீளமான சைடு என்னன்னு பாருங்கள், ஏவா இருக்கும். இதோட குறுகலான சைடு பியா இருக்கும். ஸோ இதோட பேர் வந்து ஏபி. இந்த இடத்துலையும் அதே மாதிரி நீளமான சைடு ஏவும் குறுகலான சைடு பியும் இருக்கும். அப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவும் ஏபி. ஸோ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு லைனை வச்சு வரைஞ்ச இந்த ஸ்கொயருக்குள்ள ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, ஒரு பி ஸ்கொயர் இருக்குது, அது இல்லாமல் 2 ஏபி இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸ்லாம் படிக்க பார்த்தீங்களா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதுதாங்க அந்த ஃபார்முலாவுடைய விஷுவல் ரெப்ரசன்டேஷன். இதுதான் அந்த ஃபார்முலாவும் கன்வே பண்ணுது ஓகேங்களா. இது நம்ம புரியாமல் மக படித்தா என்றைக்குமே அந்த ஃபார்முலா நம்ம அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டோம். ஸோ இது போல் நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கணுன்னா நம்மளுடைய இன்ஜினியரிங் நர்ட் சயின்ஸ் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.